குட் மார்னிங். காஃபி வித் வேர்கள். வாசிக்கிறவங்களோட வீடுகள் அநேகமாக இது இருக்கும். நிறைய பேர் வாசிக்கிறவங்க இதை வாசிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. ஆனால் வாசிக்காதவங்க வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று நான் நினைக்கிறேன். வாசிப்பு பழக்கம் அறவே இல்லை என்றாலும் இந்த புத்தகத்தை வாங்கி வைங்க. நிறைய மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டது. எந்த மொழியில நல்லா உங்களுக்கு வாசிக்க வருமோ அந்த மொழியில இது வாங்கலாம். ஏற்கனவே நான் இது பல மொழிகள்ல இது பார்த்திருக்கிறேன். தமிழ் மொழியிலையும் இதை நான் தொட்டிருக்கிறேன். ஆனால் இது என்னோட பயணம் பண்ண மறுத்தது. இதோட பெருப்பம் பருமம் காரணமா இதோட பெருசெல்லாம் பயணம் பண்றதில்லை. பட் இப்பதான் இது வாங்கின புத்தகம் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்குது. ஆப்பிரிக்க இனத்தின் அடிமத்தனத்தை பற்றி எழுதின ஒரு புத்தகம். ஒரு ஆளுமை மனிதன் ஒபாமா மாதிரி ஒரு கருப்பினத்துல பிறந்த ஒரு மனிதன் அமெரிக்காவை ஆண்டதுக்கு காரணமான புத்தகம் இதுதான். காலங்காலமா ஆப்பிரிக்கர் எப்படி அமெரிக்கர்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், அவரோட பெண்கள் எப்படி எல்லாம் கற்பழிக்கப்பட்டார்கள், எப்படி எல்லாம் ஆப்பிரிக்காவிலிருந்து விலைக்கு அவர்கள் வாங்கப்பட்டார்கள், தலைமுறையா வந்து அடிமையா வேலை செஞ்சார்கள் என்ற தன்னோட பூர்வீகத்தை வரலாற்றை அலெக்ஸ் எலி ஆராயணும்னு நினைச்சது. லண்டன்ல ஒரு மியூசியத்துக்கு வரும் பொழுது அங்கே ஒரு எகிப்திய சிலையில இருந்து ஒரு எழுத்தை வச்சு அந்த வரலாறை கண்டுபிடிக்க ஒரு பிரான்ஸ் அறிஞர் முயற்சி செஞ்சு கொண்டு இருந்ததை பார்த்துட்டு ஏன் நான் கண்டுபிடிக்க கூடாது என்னோட பூர்வீகத்தை என்று அமெரிக்காவில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு தன்னோட சொந்த இடமான காம்பியாவுக்கு போய் அங்க தன்னோட மூதாதையர்களை கண்டுபிடிச்சு 1700 ஆண்டுகளிலேயே எந்த கப்பல் அமெரிக்காவுக்கு வந்தது, இந்த கப்பலில் தாங்கள் கடத்தப்பட்டோம், எப்படியெல்லாம் தாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டோம், அந்த முதலாளி வர்க்கம் தாங்கள் எப்படி சிறைப்பிடித்தது என்கிறத அறிஞ்சு எழுதின புத்தகம் இது. உலகத்திலே அதிகமான பேர்களால் வாங்கப்பட்ட புத்தகம் என்றதை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினதான். நாங்கள் பிறகுக்கு முன்னுக்கே வெளிவந்த புத்தகம் எங்க கையில இருக்குது. ஒரு ஆப்பிரிக்க இனத்துல பிறந்தவர் 7வது தலைமுறையில அவர் தான் அலெக்ஸ் எலி. 7வது தலைமுறை தான் அவர் படிச்ச ஒரு தலைமுறையா வந்தது. அவர் எழுதின புத்தகம் தான் இது. அவர் ஒரு கடல் படைக்குள்ள வேலை செஞ்சிருக்கிறார். அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர். பிறகு இந்த புத்தகத்தை எழுதினவர். 1776 வேர்கள் வெளிவந்தவுடன் அது அமெரிக்காவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. உலகிலேயே அதிகமாக விற்பனையாகும் நூல்களின் பட்டியலில் வேர்கள் இடம்பெற்றது. ஒவ்வொரு ஆப்பிரிக்க குடும்பத்தினரும் புனித நூலாக இருக்கும் அளவுக்கு இந்நூல் முக்கியத்துவம் பெற்றது. தங்கள் வரலாற்றை மீட்டெடுப்பதிலும் உலகுக்கு பறைசாற்றுவதிலும் இந்த நூல் ஆற்றிய பங்கு அளப்பெரியது. இதுவரை 50க்கு மேற்பட்ட அதிகமான மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடந்த 120 வருட நீண்ட காலத்தில் உலகத்தை உலுக்கிய இது போன்ற ஒரு புத்தகம் வேறு எதுவுமே வந்ததில்லை. ஒரு ஆப்பிரிக்க இனத்து வரலாற்றை தேடி எழுதின இந்த புத்தகம் இவ்வளவு தாக்கத்தை உருவாக்கினதுண்டா இந்த காலத்துல நாங்களெல்லாம் இந்த மீடியா உலகத்துல எவ்வளவு தாக்கத்தை உருவாக்கலாம். எங்களோட வரலாறுகள் எல்லாம் படிக்கும்போது எங்களுக்குள்ள தானாயே ஒரு வீரம் வரும். நாங்கள் எல்லாமே என்ன பண்றோம், மேட்டா காசு தருதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை பார்த்தீர்களா, இவர் அங்க போட்டார், இவர் செத்தது இவர் தான். வரலாறை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, கடத்தலைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, மூடிக்கொண்டு நாம்